ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாதகாதிபதி வலுத்திருந்தா என்ன பலன் கொடுப்பாரு. ஸோ அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மைனஸ் ஏற்படுத்துவார், ப்ளஸ்ஸும் கொடுப்பாரு. ஸோ நம்மளுடைய இதுபடி எந்த ஒரு கிரகமும் முழுமையான நல்ல பலனும் முழுமையான தீய பலனும் கொடுக்காது. ரெண்டும் கலந்த மாதிரி தான் கொடுக்கும், இல்லைங்களா? ஸோ அப்போ பாதகாதிபதிங்கிறவர் 70% தீய பலனும் 30% நல்ல பலனும் கொடுப்பாரு. அந்த நல்ல பலன் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு ராமர் ஜாதகத்தையே வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், ராமருக்கு லக்ன சந்தி இருக்கிறதுனால நம்ம மிதுன லக்னமாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே தான். ஸோ உங்களுக்கு அசனன் லக்ன லா அப்படின்னு போட்டிருப்பான் மிதுனத்தில். ஸோ இப்போ மிதுன லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் முழுமையான பாதகாதிபதி. அதாவது அவர் மாரகாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன லக்னத்துக்கு மாரகஸ்தானம் பாதகஸ்தானம் ரெண்டுமே மீன தனுசு ராசி தான் வரும், 7ஆம் வீடு. ஸோ அதுக்கு அதிபதி குரு பகவான் ராமருடைய ஜாதகத்தில் உச்சமாக இருக்காரு. ஸோ உச்சம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்துக்கு ஹை பொசிஷன். அது அதாவது எல்லா ஆட்சி அதிகாரமும் பெற்ற ஒரு கோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது ஜாதகருக்கு ஃபுல் அது ரைட்ஸு, ஜாதகரை இயக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நமக்கு, சரிங்களா? ஸோ அப்போ ராமருடைய ஜாதகத்தில் 7ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் 7ஆம் அதிபதி பாதகாதிபதியான குரு பகவான் அந்த 7ஆம் பாவத்துக்கும் அவர் சார்ந்த காரகத்துவமான குழந்தை காரகன் குரு பகவான். ஸோ அதற்கும் 7ஆம் பாவம் அப்படின்னா கலத்திரஸ்தானம், மனைவிக்கும் அவர் காரகம் வைக்கிறாரு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் ராமனுடைய ஜாதகத்தில் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது நீண்ட நடிகை இதாக போயிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, ராமர் பாதகாதிபதி குரு பகவான் சுபகிரகம். அவர் பாதகாதிபதி இருந்தாலும் சுபகிரகம் அப்படிங்கிறதுனால 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். ஸோ மிதுன லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் கடகராசியில் உச்சம் குரு பகவான். ஸோ அப்படிங்கிறதுனால ராமருக்கு நல்ல குணநலன் இருக்கக்கூடிய நல்ல ராஜகுலத்தில் பிறந்த ஒரு அழகான மனைவி, அதாவது சீதாதேவி மனைவியாக அமைகிறாங்க. அது ஒரு ப்ளஸ் ராமருக்கு. ஆனால் தன்னுடைய மனைவியோட மகன்களோடையும் ராமரால் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ஸோ இது நம்ம ராமாயணம் படித்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இது ராமர் கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய மனைவி மகன்களோட வாழ்ந்தாரோ அந்த மாதிரி ராமர் தன்னுடைய மனைவி மக்களோட வாழலை, சந்தோஷமாக வாழ முடியல அவரால். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாதகாதிபத்தியம் அடைந்த கிரகம் கொடுக்கக்கூடிய அந்த தீய பலம் தான் காரணம், சரிங்களா? ராமர் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன சில நாட்கள்லேயே வனவாசத்துக்கு போயிட்டார். வனவாசத்துக்கு போனார். வனவாசத்துக்கு போய் அங்கே தன்னுடைய மனைவி சீதாதேவியை, ராவணன் சீதாதேவியை இலங்கைக்கு கொண்டு போயிருப்பான். அதுக்கப்புறமா வானரசேனை மூலமாக தன்னுடைய நண்பர்களான சுக்ரீவன், அனுமர் மூலமாக சீதாதேவியை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அக்னி பிரவேசமாகி திரும்பவும் அயோத்திக்கு போவாங்க. பட்டாபிஷேகம் ஆகும். பட்டாபிஷேகம்லாம் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில வீண் விவாதங்கள்லாம் வரும் மக்களிடையே, ஒரு பிரஜையிடையே. ஸோ அப்போ அந்த வீண் விவாதத்துக்கு பழிக்கு நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சீதாதேவியோடைய பிரிவினை ஏற்படும். ராமருக்கு பிரிவினை ஏற்பட்டு அவர் சீதாதேவி ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுருவார். ராமர் இங்கே தனியாக ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருப்பார் அரண்மனையில், அயோத்தியில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜசூய யாகம் நடத்தும் போது, அஸ்வமேத யாகம் நடத்தும் போது தன்னுடைய குதிரை, அந்த ராமருடைய குதிரை எல்லா இடத்துக்கும் ராஜ்யத்துக்கும் போகும். யாரும் எதிர்க்க மாட்டாங்க. 2 சிறுவர்கள் எதிர்ப்பாங்க, யுத்தம் பண்ணுவாங்க அந்த குதிரையை கட்டி வச்சுட்டு. அப்போ யார் இந்த சிறுவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராமரே நேரடியாக போய் பார்க்கும் பொழுது லவகுஷன் இருப்பாங்க. தன்னுடைய மகன்கள் தான் இவங்க 2 பேரும் சொல்லி சந்தோஷப்பட்டு
திரும்பவும் வந்து தன்னுடைய மனைவி மகன்களோட இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ பாதகாதிபதியான குரு பகவான் மிதுன லக்னத்துக்கு உண்டான 7ஆம் பாவகாரகத்துவமான மனைவி பிளஸ் தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய சந்தான பிராப்தி புத்திரகாரகன், இந்த 2 காரகத்துவத்தையுமே ஜாதகரான ராமருக்கு மகிழ்ச்சிகரமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அந்த குரு பகவான் அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. மிதுன லக்னம் பாதகாதிபதி குரு பகவான் முழு சுபத்துவமா உச்சத்துல இருக்காரு. ஸோ பாதகாதிபதி வலுத்திருந்தா தன் கையில வைத்திருக்கக்கூடிய காரகத்துவத்தையும் அந்த லக்னத்துக்கு உண்டான பாவ காரகத்துவத்தையும் தான் இருக்கக்கூடிய பாவ காரகத்துவத்தையும் அவர் வந்து மைனஸ்ல கொண்டு போய் விடுவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இதுல பிளஸ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு கிரகமும் முழுமையான தீய பலனையும் முழுமையான நல்ல பலனையும் கொடுக்காதுன்னு. தீய பலனை இப்போ நம்ம பார்த்தோம் மைனஸ். இப்போ பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் முழு சுபத்துவமான கிரகம். ஸோ அவர் வந்து குணநலன்ல தியாக மனப்பான்மையும் தர்மத்தின் வழியில போகிற சிந்தனையையும் பிளஸ் எந்த ஒரு இது இடைஞ்சல் வந்தாலும் தர்மத்தின் வழி தவறாத வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய சுப கிரகம் குரு பகவான். ஏன்னா வந்து ஒரு ஆன்மீகவாதியான ஒரு கிரகம் அது. ஸோ அதில் எதிர்மறையான எண்ணங்களே அதில் கிடையாது குரு பகவான்கிட்ட. ஸோ அவர் லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த குருவினுடைய சுபத்துவம் குணநலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுமையான நல்ல ஒரு குணநலங்கள் அமைந்த கிரகம் குரு பகவான். ஸோ தன்னுடைய காரகத்துவமான அந்த நல்ல காரகத்துவமான குணநலன்களையும் தியாக மனப்பான்மையும் தர்ம சிந்தனையும் ஆன்மீக எண்ணத்தையும் நல்லவர்களை ரட்சணம் பண்ணணும், தீயவர்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையும் வந்து குரு பகவான் ராமருக்கு கொடுத்திருப்பாரு. அந்த ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு தர்ம சிந்தனை, அதாவது எந்த இடைஞ்சல் வந்தாலும் நான் தர்மத்தை விட்டு நான் தவற மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா ராமருடைய இதை நீங்கள் ராமாயணம் படிச்சீங்கன்னா தெரியும், ராவணனுக்கே வந்து இன்னைக்கு உன்னால யுத்தம் பண்ண முடியல, நீ நாளைக்கு வா அப்படின்னு அவருக்கு அந்த ராவணனுக்கே எதிரிக்கே வந்து ராமர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்படிப்பட்டியான ஒரு மனிதரை வந்து தர்ம சிந்தனை உள்ள மனிதரை மன்னிக்கக்கூடிய ஒரு வீரரை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனாலதான் ராமம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியா திகழ்ந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே ஆதர்ஷ புருஷன், அதாவது எக்ஸாம்பிளா ராமரை தான் நம்ம சொல்லுவோம். ராமர் மாதிரி வாழணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னா ராமருடைய இதை நம்ம சொல்லணும், ராமாயணம் படிக்கணும், ராமநாம ஜபம் சொல்லணும். ஸோ ராமருடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து தர்ம சிந்தனை தவறாம எந்த சூழ்நிலையும் நம்ம தர்மத்தை விட்டு நழுவக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, கொள்கை பிடிப்பு. அந்த கொள்கை பிடிப்பு ராமருக்கு மிக மிக உறுதியா இருந்தது. காரணம் குரு பகவான் அந்த சந்திரனுடைய சேர்ந்து உச்சத்துல இருக்காரு. சந்திரன் ஆட்சி பிளஸ் குரு பகவான் ஆட்சி உச்சம் கடகத்துல. ஸோ பாதகாதிபதியா இருந்தாலும் பாதகாதிபதி ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயத்துக்கு எடுப்பாரு. ஸோ மைனஸை பார்த்தோம், ப்ளஸ் வந்து ராமருடைய தர்ம சிந்தனை. ஸோ அதனால எல்லார் ஜாதகத்திலையும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ராமர் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்குற போகிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ இன்னைக்கு நம்ம பாதகாதிபதியான அந்த குருபகவானுடைய விஷயத்த ராமர் ஜாதகத்தில் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.